ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்னடா பிஸ்கெட் சொல்லிவிட்டு பூவை காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது பிஸ்கெட்டு தான். இந்த மாதிரி பிஸ்கெட் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே கடையில் வாங்கி கொடுக்காம நாம் ஓனாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற பிஸ்கெட்டுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் செய்யறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆயில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் எடுத்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கையால் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பார்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த பாதி பார்ட்டு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது கொக்கோ பவுட்ரு சேர்த்த மிக்சிங் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டியாச்சு. இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த பாதி பார்ட்டியும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுத்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வரும். இப்போது இதுக்குள்ளே கொக்கோ பவுட்ரு கலந்த கலவையை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போது அதை தனியாக வச்சிடலாம். இப்போ நான் கொக்கோ பவுட்ரை நல்லா உருட்டிட்டு அந்த ஒயிட் கலர் பால்ஸ் உள்ளே வைக்க போகிறேன். நான் 2 டிசைன்லையுமே செய்யணும் அப்படின்றதுக்காக நான் 2த்தையுமே செஞ்சுருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் கூட ஓகே தான். இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் ஆகும். இப்போது ஒரு கத்தியை வச்சு 4 சைடும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கையாலே நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையாலே நம்ம பிரித்து விட்டோம்னா அழகாக ஃப்ளவர் டிசைனில் வந்துடும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு 5 ஷேப் வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஐந்து இதழ்கள் வரா மாதிரியும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்.
ஒரு கடாயை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உப்பு கொட்டிக்கோங்க. உப்பு கொட்டிட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து மூடி வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சு வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்கெட், ஃப்ளவர் பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.